ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் மொபைல் சர்வீஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஐசி ரீபால் பண்ணுற வீடியோ பற்றி ஏதாவது போடுங்க, கொஞ்சம் டீப்பாக வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுவும் வந்து நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டென்சில் வாங்கணுமா, இல்லை எல்லாமே வந்து யூனிவர்சல் ஸ்டென்சிலே வாங்கிடலாமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து யூனிவர்சல் ஸ்டென்சில் இருக்குது. பிளாக் ஒன்று, ஒயிட் ஒன்று. எதுக்காக பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று அப்படின்னா, சில பேர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணும்போது வந்து லைட் ரிஃப்ளெக்ஷனில் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து நம்ம கண்ணில் படும்போது வந்து கண் கூசும், சரியாக வந்து தெரியாது, பால்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணாமல் பிளாக் கலர் ஸ்டென்சில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போது சில்வர் கலர் ஸ்டென்சில் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாக் கலரை விட சில்வர் கலர் ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தான் இது காம்பேக்டாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுற விஷயத்துலேருந்து எப்படி ஐசி ரீபால் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு தேவையான பிபிடி பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக் பிராண்டில் வந்து 183 மெக்கானிக் பிராண்டில் வந்து 183 பேஸ்ட்டு. இது வந்து ரிலீஃபில் வந்து பிஜிஎஃப் ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டுன்னு ஒன்று வாங்கினேன். RL421S அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளோ ரேட்டுங்கிறது ஞாபகம் இல்லை. 2 பேஸ்ட் தான் நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுவேன். வேறு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு சர்ஜிக்கல் பிளேடு மாதிரி ஒன்று இருக்கும், ஐசி க்ளீன் பண்ணுறது. இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து கைப்படாது, கையில் இருக்க டஸ்ட் எதுவும் பட்டுச்சுன்னா பால் வந்து ஆகாமல் இருக்காது, கண்டிப்பாக ஆயிரும். அதுக்காக தான் இது. இதில் ஆல்ரெடி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், நேற்று ரீபால் பண்ணது. இந்த பேஸ்ட்டை கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இஎம்எம்சி பொறுத்த வரைக்கும் வந்து பால்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். சிபி தான் ரொம்ப மெயின். எல்லாமே பால் எல்லாமே நெருக்கமாக இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ரீபால் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐஸ் வந்து நல்லா சீட் ஆகும், அப்போ தான் வந்து போர்டில் வந்து ஒர்க் ஆகும். இது ஆல்ரெடி ஐசி டேமேஜ் ஆனது, அந்த இடத்துல வந்து ஹீட்டாகி பல்ஜாகி போயிருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு ஐசி எடுக்கிறேன், ஆனால் லைவ் போர்ட்லேருந்து கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மக்கிட்ட வேறு ஒரு சிபியூ இருக்குது. இந்த சிபியூ வந்து ஆல்ரெடி பால் ஆகி தான் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக வந்து டீசால்ட்ரிங்க்கு வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு யூனிவர்சல் ஸ்டென்சில் வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸ்டென்சில் இருக்க பழைய லெட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக வந்து ஒரு ஐசி வந்து ரீபால் பண்ணும்போது 300 ஹீட் வைக்கிறோம் அப்படின்னா, இதில் 400 ஹீட்டும் ப்ளஸ் வந்து ஏர் வந்து நார்மலாக 2 வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் 4 ஆக்கிற வேண்டியதுதான். அப்படி டபுளாக பண்ணும்போது வந்து சீக்கிரத்தில் வந்து அது வந்து மெல்ட் ஆயிரும், அந்த லெட்ஸ் வந்து மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு விரலில் வச்சு லைட்டாக சுண்டணும் அப்படின்னா எல்லா பால்ஸும் வந்து கீழே விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து அந்த கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். இப்போ ஹீட் பண்ணுறேன் எப்படி பால் ஆகுதுன்னு பாருங்கள். குயிக்காக வந்து பால் ஆயிரும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போது வந்து லைட்டாக வந்து ஒரு விரலை வச்சு லைட்டாக சுண்டணும் அப்படின்னா இருக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து உருகி இருக்கும். அது வந்து சுண்ணதுக்கப்புறமா வந்து கீழே விழுந்துடும். அப்புறமா வந்து நம்ம கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணாலே வந்து அந்த பால்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும். அப்புறம் ஐபி வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக க்ளீன் ஆயிரும். அவ்வளோதான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறது. இந்த ஐசி வந்து ஆல்ரெடி ரீபால் பண்ணி வச்சுருந்த ஐசி தான் இது. இந்த ஐசியை வந்து டீசால்ட்ரிங் வச்சு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அயனை வச்சு அப்படியே நைஸாக வந்து எல்லா லெட்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு ட்ராக் வந்து லைன் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிரும். ஐசியை வந்து ரொம்ப அழுத்தி வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போ யூனிவர்சல் ஸ்டென்சில் வந்து கரெக்டான பொசிஷன் பார்த்து இந்த ஸ்டென்சில் வந்து எதுக்கு செட் ஆகுங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, அந்த மாடல் தான் வந்து செட் பண்ணியிருக்கோம்.
ஓகே, பிபிடி பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈரப்பதத்தோடு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து லைட்டாக அந்த ஈரப்பதத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டான பொசிஷன் பார்த்து ஸ்டென்சிலை வச்சு அப்ளை பண்ணணும். எல்லாருமே கீழே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. சில பேர் வந்து ஐசி பிடிக்கிறதுக்கு 2 பக்கமும் கரெக்டாக பிடிக்கிறாங்க. நிறையா பிகினர்ஸ் வந்து தெரியாது. இதுக்கு வந்து ஈஸியான ட்ரிக் என்னென்னா, ஐசிக்கு மேலேயே வந்து ட்வீசர் வைக்கணும். அதாவது நேராக இல்லாமல் கிராஸான பொசிஷனில் வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணோம் அப்படின்னா அழகாக அப்படியே வந்துடும். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அப்படியே ஸ்டென்சில் வந்து திருப்பி போட்டுடலாம். ஹீட் ஆறுனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா லெட்ஸ் வந்து பாலாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஐசி தூக்கணும் அப்படின்னா ஐசி வந்துடும். நல்லா ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணால் நீட்டாக பால் ஆகிருக்கும். எந்த மாடல் ஐசியாக இருந்தாலும் சரி, இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் வந்து பிளாக் பேஸ்ட், ஒயிட் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இஎம்எம்சி யூனிவர்சல் ஸ்டென்சில் வச்சு தான் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த பேஸ்ட்டை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ட்வீசரை வந்து அந்த ஐசிக்கு மேலேயே நம்ம வந்து ட்வீசரை வச்சு பிடிச்சாலே போதும். பாருங்கள், அதுக்கு மேலே தான் வச்சுருப்பேன். அப்படியே நைஸாக அப்படியே ஹீட் பண்ணிங்க அப்படின்னா பால் ஆகும். பாருங்கள், பாலாக பின்னாடி கையை எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நீட்டாக ஆயிரும். அந்த ஹீட்டு குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம ரொம்ப அவசரப்படக்கூடாது. ப்ளோயரில் வந்து இப்போ ஒரு 300 ஹீட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 ஆனதுக்கப்புறமா வந்து 0 ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டென்சிலை வந்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து ஹீட்டு குறைஞ்சிச்சு, ஸ்டென்சில் வந்து திருப்பியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா லெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஐபி போட்டு நல்லா க்ளீன் பண்ணோன்னா க்ளீன் ஆயிரும். மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வந்து நல்லா ப்ளோ பண்ணோம் அப்படின்னா பக்காவாக பால் ஆயிரும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், பால் பக்காவாகும். இப்போ நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் அந்த பால்ஸ் வந்து. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பொசிஷனில் பாருங்கள், அதாவது ஒரே ஈவனாக இருக்கும் அந்த பால்ஸ் எல்லாமே. அப்போ தான் வந்து ஐசியில் அதாவது போர்டில் வந்து நீட்டாக வந்து சீட் ஆகும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஏனத்தானோ அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதாவது எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் சரி சிங்கிள் அட்டெம்ப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.